ஏகன் டிவியிலிருந்து வணக்கங்களுடன் நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன். தன்னலத்தை முன்னிட்டு இப்போது கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டு இயற்கை விவசாயம், இயற்கை பொருள்கள் பயன்பாடு என்று அதிகம் பேசுகிறார்கள். இது நல்ல தொடக்கம்தான். ஆனால் அதற்கு அரசாங்கமே முழு முயற்சியை எடுத்தால் ஒழிய சாத்தியமில்லாமல் ஆகிவிடும். பிளாஸ்டிக் பயன்பாடு, ரசாயன கலவை, உணவுப் பொருட்கள் பயன்பாடு, குடிநீர் மாசுபாடு நீக்குதல், காற்று மாசுபாடு நீக்குதல் என எல்லா துறைகளிலும் துரிதமான நடவடிக்கை, கடினமான சட்டங்கள், தண்டனைகள் என ஏற்பட்டால் ஒழிய வெறும் அறிக்கைகளும் பேச்சுகளின் மூலம் எந்த பயனும் ஏற்படாது. பெட்ரோலுக்கு மாற்றாக சூரிய சக்தி, காற்றாலை மின்சாரம், மேலும் தண்ணீரில் ஓடும் வாகனங்கள் என மாற்று ஏற்பாடுகள் ஊக்கப்படுத்துவதற்கு முழு முயற்சிகள் வெற்றி தரும். மருத்துவத்துறையிலும் கெமிக்கல் இல்லாத சித்த, ஆயுர்வேத, யுனானி மருந்துகளை அதிகம் பயன்படுத்த விழிப்புணர்வு மற்றும் நடவடிக்கைகள் ஏற்படுத்த வேண்டும். பொதுவாக இதற்கு முதலில் நாகரிகம் என்ற பெயரில் நோய்களை வரவைக்கும் பயன்பாடுகளுக்கு மாற்றப்பட வேண்டும். பொதுவாக இதற்கு முதலில் மக்கள் ஆர்வமும் முயற்சியும் வேண்டும். அடிப்படை கட்டமைப்புகள் மாற்றப்பட வேண்டும். நேர்மை, ஒழுக்கம், அறம் சார்ந்த வாழ்க்கை முறை என மக்கள் ஆர்வமும் முயற்சியும் செய்ய வேண்டும். வெறும் பகட்டுகள், வெற்றியான முறை வேண்டுமென்று அடிப்படை கட்டமைப்பு மாற்றமே நல்ல முன்னேற்றத்திற்கும் நலவாழ்வுக்கும் ஏற்றது என தெளிவு பெறுதலே முக்கியமானதாகும். இதெல்லாம் பொதுவாகவே மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது. மக்களே முயற்சி பண்ணி தாங்களாகவே தன்னார்வ தொண்டுகள் மூலம் முயற்சி எடுத்து நல்ல செயல்பாடுகளை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.